உட்காருவேன். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஒரு வெரைட்டி. என்ன வெரைட்டி? டிராயிங் காம்படிஷன். ஓ, குரலி வித்தையா? டிராயிங் காம்படிஷன்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு வீடு வரைவோம், வீட்டை சுற்றி மரங்கள். தாஜ்மஹால் வந்து அப்படியே அப்படிங்கிறதுக்குள்ள வரைஞ்சிருவா. அதனால இதெல்லாமே வரைவோம். பட் இன்னைக்கு வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இது மூஞ்சி வரைய போறோம். இந்த மூஞ்சி வரைய போறோம். அது ஒருத்தர் இல்ல, ஒருத்தர் எல்லாருமே வரைய போறோம். இப்போ 1 பேர் வரைய. புரியல, இருங்க நானே தெளிவா சொல்றேன். ஒரு ஆள் வந்து இப்ப உட்காந்துக்கணும். இப்ப நான் வந்து ஃபர்ஸ்ட் இப்படி உட்காந்துக்குவேன். நான் உட்கார்ந்து இருக்கிற ஸ்டைல்லையே இவங்க 3 பேருமே வரைவாங்க. என்னடி இது? 3 பேர்ல யார் என்ன அழகா வரைஞ்சிருக்கிறாங்கன்னு பாத்திரலாம். அதே மாதிரி ஒவ்வொரு ஆளா அதெல்லாம் வரைஞ்சலாம். பேப்பர் பத்தல என்ன பண்றது? பேப்பர் பத்திர மாதிரி வரைகிறவங்க தான் டிராயிங் வின்னர். அழகா பார்க்கலாமே. இப்ப ஃபர்ஸ்ட் நானே உட்காந்துக்கிறேன். இவங்க 3 பேர் வரையட்டும். இவங்க எப்படி வரைகிறாங்கன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இவங்களை நான் வச்சு வரைஞ்சிடுறேன். சரி, எல்லாம் பேப்பரு பேனா எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டீங்களா? பேட்ல வச்சு வரைகிறதுக்கு. சரி, பேரே எழுதிட்டா அப்படின்னு. ஏதோ ஒரு டேட்டை போடு, உனக்கு என்ன தோணுதோ போடு. 28 நினைக்கிறேன். வர ஸ்டார்ட் பண்ணுங்க. மூஞ்சி எப்படி தெரியும்? கழுத்துதான் தெரியும். கழுத்துல இருந்து மூஞ்சி அப்படியெல்லாம். கழு 5 நிமிஷம் தான் டைம், அதுக்குள்ள வரேங்க. சைடு போஸ்ட் காட்டுமா? இல்ல, லுக்கே கொடு, வேற லுக். மா இப்படி தள்ள. மா இப்படி வா. நேரா பாரு பண்ணியா? இப்படி வாமா. இப்படி வா. அப்படிதான் இருமா. கொஞ்சம் தள்ளு, கொஞ்சம் தள்ளு, கொஞ்சம். அப்படி. அங்க போற அபியமா ஒண்ணு. இந்த போட்டோல கூட இப்படி பார்த்தலமா, அத்தை அப்படி வரையாம ஒண்ணு. மாமா இப்படி வாங்க. அவ்வளவுதான். ஏய், டைம் முடிஞ்சிருச்சு. கொடுங்க. அதெல்லாம் முடியாது. கொடுங்க. முடியாது. யார் ஃபர்ஸ்ட் கொடுக்குறீங்க? ஏய், யார் ஃபர்ஸ்ட் கொடுக்குறீங்க? ஏய் அச்சு, இது நானா? அச்சு வந்து வரைஞ்சிருக்கா என்ன? இந்த லகட பாண்டியன் நீ பேர் சொல்லிதான் அழைப்பானா? புலவர்களுக்கே உள்ள ஆணவம் பண்ணா. ஆம், செமையா இருக்குமா? ஏய், டைம் முடிஞ்சிருச்சு. புவனா வந்து என்ன அப்படியே புவனா வந்து என்ன வரைஞ்சிருக்கிறா? என்ன புவனா, பல்லெல்லாம் ஈன்னு இருக்கிறதே வரைஞ்சிருக்கிறியா? எனது மேல பல்லெல்லாம் எனக்கு தெரியும், இவ கீழே பல்ல சேர்த்து வரைஞ்சிருக்கிறேன். புள்ளி புள்ளி பட்டன்ஸ். இது அழகா இருக்குது. அந்த டிசைன் இங்க பாரு, பொட்டு ஒண்ணு மாதிரி வச்சிருக்க, கம்மல் மாதிரி போட்டுருக்குற. இங்க பாருமா, நீ செயின் போட்டுக்கான், செயின் போட்டாடு, முடி பின் வச்சுக்காதமா, நானும் பின் வைக்கிறேன். தரைய தோடனா சாவு அடிக்கிறாங்களே. நான் செயின் மட்டும் போடுறேன். இது ரெண்டுல எது நல்லா இருக்குது? 2 பேரும் நான் வரைஞ்சிட்டுமா? நீ வரைஞ்சிட்டியா? கொண்ட போன. இவ காது அழகா போட்டிருக்கிறா, நான் உள்ள இருக்கிறது போடல. இவ காது இப்படி போட்டிருக்கா, அதுல இருக்கிறது எல்லாம் போட்டுக்கிறா. கம்மல் 2 பேரும் போட்டுக்கிறீங்க.
நீ செயின் என்னடா பண்ணிட்டு இருக்கிற? மறைஞ்சிருச்சு. ஓகே ஓகே சரி, 2 பேருமே என்ன வரைஞ்சிருக்காங்க. தெரிஞ்ச பையங்கிறாலதான் பொறுமையா பேசிட்டு இருக்கேன். போ. ஐய நான் என்ன இப்படியாடா இருக்கிறேன்? அதுக்கப்புறம் இங்க பைப் போகுது பத்தி அந்த பைப் போய் அங்க ஒரு 2 டைல்ஸ் இருக்குதுல, அந்த 2 டைல்ஸ், அந்த ஜன்னல், இங்க பல்ப் பாரு, பல்ப் உலகம் உருண்டேன்னு அமெரிக்காக்காரன் கண்டுபிடிக்கல. ரெடியா? ரெடிடா. நீ நல்லா வரையுங்கப்பா. நீ ஆடா மசேம் கம்மியா. கண்ணாடி நல்லா போடு, எனக்கு வராது. சிதர் போடு. நீ நல்லா போடுப்பா. நல்லா போடுப்பா. ஓகே. இங்க ஆரம்பிக்கலாம். அப்படியே உட்காரணும். அப்படியே ஆடக்கூடாது, அசையக்கூடாது. டைம் ஆயிடுச்சுப்பா. வெயிட் பண்ணுப்பா. வரைஞ்சிட்டப்பா. காமிங்க எல்லாரும். இந்தடா. சரி அக்காது பாரு. நாராயணா, இந்த கொசு தொல்லை தாங்க முடியலடா. எங்க போனாலும் பின்தொடர்ந்து என்னடா இப்படி வரைஞ்சிட்டா? நானே எத்தனையோ பேரை பாத்துருக்கேன்டா, ஆனா உன்ன மாதிரி வெறும் வாயில வடை சுருள் நான் பாத்துலடா. எங்க அப்பா இது என்னது போனா? அழுகுறானா? கம்மலெல்லாம் குத்திட்டியா அவனுக்கு? என்னது? ராகேஷ் யூ ஆர் சோ கியூட் ஹாட் இன். ஓ இங்க வா. இது என்னது? என்னாச்சு இது தலையில? இது என்னது? ஐப்ரோஸா? இது என்ன பக்தி? அவன் முடி என்ன இப்படி ஆயிடுச்சு? டே கம்பி முடி ஆயி போச்சு. இது என்ன காதுல? இது இது வாசி. இது என்னது? ஆமா இது என்னது? அதான் சொல்றானா, திட்ட கூடாது. திட்ட மாட்டேன். சரி சிகரெட் அடிக்கிறானா? சரி இது என்னது? சரி இத பாரு. ஆமா இது என்னது? எப்படி என்னது சொல்லு. சாவி. பாரு 2 கை இங்க, 2 கை சாமி ஆடுறாங்க. சரி இது அதா. இது மட்டும் நல்லா வரைஞ்சிருக்கா. சரி என்னோடது பாரு. இங்க பாரு. ராகேஷ் இஸ் டிட் நாட் ஆட் நாட் ஈட். ஆனா அவன் நல்லா சாப்பிடுவானே. சரி இங்க பாரு ராகேஷ். என்னது இது? நீ சைடு நேர் தானடா எடுத்திருக்கிற. இது உன் சைடில் இருக்கிறது. இங்கே வர நீ காதே குத்துல, உன் பல்லு வரல சரியா. மேலே போட்டிருக்கலாம் கீழே இருந்துருச்சு. சரி உட்காரு நான் காட்டுறேன். இங்கே பாரு இதெல்லாம் கை, உன் கையில் இதெல்லாம் இருக்குதா? இந்த கோடு இந்த கோடெல்லாம் வந்துருச்சா? அப்புறம் இந்த லிட்டில் 3D சாம்பியன்ஸ் ஃபுட்பால் சரியா. இந்த லிட்டில் 3D இது. இது வந்து சேர்ல உட்காந்து இருக்கிற காலு, இது வந்து கை. எப்படி இப்படி உட்காந்து காலு எப்படி பை அபி எப்படி? ஆமா யாரு? சரி அடுத்தது யாரு? சரி சரி அடுத்தது போனா. ஆடாத ஆடாத. இப்பதான் வரையவே ஸ்டார்ட் பண்ணிருக்கிறான்.
அதான் கொடுத்தெடுத்து ஏன் முடிஞ்சிச்சா? ரொம்ப கை மடக்கி முடிஞ்சிருச்சு எங்க கொண்டாங்க வாங்கலாம் நேரத்துல வந்துக்கிறீங்கன்னு ஃபர்ஸ்ட் யார் தரீங்க? இந்தா வா யார் நீ ஏஜென்ட்டா? நோ பாய் ஃப்ரெண்ட். காரி மூஞ்சில துப்பத்துள்ள கூண்டு போய் வேகமா போ. இது என்னமா? உன் பாவாடையில பூவெல்லாம் இருக்குதுல்ல, சரி இன்னொரு காலும் போட்டிருக்கலாம். நீ காலை மடிச்சுதான் உட்கார்ந்துருந்த. சரி சேர யார் போட்டிருக்கலாம்னு இருந்தது. இது என்னதுமா? பக்கெட், கையில பக்கெட் வச்சு. இது என்ன வளையல்? வா என்ன மூக்கு பாய். இது என்ன குடமா? கோட்டாங்கல் மாதிரி இருக்குது. சூப்பரா வந்துக்கிறேன். எப்படி காரு என் பேர் போட்டுக்கிறேன், பத்திரமா வச்சுக்கோ. பூ வரைஞ்சிக்கிறேன், உன் செயின் போட்டு வைக்கலாம் போமா. எங்கே உன்னோடது காட்டு. ஹாட்டின்லாம் போட்டு வச்சுக்கிறேன். பாடுறா கம்மலும் சூப்பரா இருக்கு. என்ன கண்ணே திறக்காத மாதிரி கண்ணை மூடி ஏன் போனா கண்ணை மூடிட்டு. இது என்ன அரிசி மூட்டையாட்டு இருக்குது? என்ன இங்க அரிசி மூட்டை மாதிரி போட்டு வச்சுக்கிறேன். என்ன மூஞ்சியா சைடா போட்டு வச்சிருக்கிற? நீ இப்படியா உட்காந்துருந்த? சரி காது என்ன இந்த குட்டியாக்கி இவ்வளோ பெருசா இருக்குது. இது என்ன பச்சு? இங்க பாருங்க, செயின் வந்து இப்படி போட்டுக்கிறேன். அச்சு பொறுத்த வரைக்கும் செயின் இப்படி போட்டுக்கிறேன் நானு. இது என்னது? அது வளையல். வாவ் எங்க டேய் உன்னோடது காட்டுறா. வெயிடா இது என்ன மூஞ்சி ஸ்கொயரா இருக்கும். இப்படிக்கு ராகேஷ், இது போனா ரொம்ப என்னடா இது? இங்க ஒண்ணு போட்டு இங்க ஒண்ணு. இது என்னடா வளையல்? அடே வளையல் நான் போட்டதை பார்த்து தானடா இப்பதானடா போட்டேன். கூடாரமாட்டு இருக்குது. இங்க பாரு, மூஞ்சி வந்து ஸ்கொயராமா, வயிறெல்லாம் வந்து இது வந்து என்ன ஷேப்னே தெரியல. என்னடா வரைஞ்சிருக்கு அக்கா? பாவாடக்கா இது பெருசா ரவுண்டா போட்டுருக்குறதுல. கடவுளே. சரி இனி அடுத்தது. சரி இதுல யாருக்கு மார்க் தருவ சொல்லு. நான் அபியம்மா தான் மார்க் தரேன். அபியம்மா தான் அழகா வரைஞ்சிருக்கா. அச்சுல தான் வரைஞ்சிருந்தா. ராகேஷ் ரொம்ப கேவலமா வரைஞ்சிருந்தா. நீ எப்படி வரைஞ்சிருந்த? அதுக்கு நானா டிசைன் அச்சு தான் மோக வரைஞ்சிருந்தா. சரி ஓகே, இனி அடுத்து அச்சு. அச்சு அப்படி நிலச்சோ மடிச்சிரலாம். என்னடா முறை மூஞ்சியும் முகர கட்டையும். இறங்கிட்டியா? சரி இந்தா நான் தான் ஹோல்ஸ் தரணும். இந்த பாரு. அழகா இருக்கு. ஏடி உன்னோட நேரத்தோடு கம்மல், வாய் மட்டும் கொஞ்சம் உன்னோட பெரிய வாய் ஆயிடுச்சு சரியா? அப்புறம் உன்னோட பாசி, நீ பாரு வளையல எல்லாம் போட்டு கையில் எப்படி வச்சுருக்கிறேன்னு. அப்புறம் இந்த கை எப்படி உன்னோட டிஷர்ட்ல இருந்து கால் வந்து கோணைய நீ இப்படி அப்படி நின்றுட்டு இருந்தது அப்படி வரைஞ்சிருக்கிறேன் சரியா? ஓகேவா? எப்படி நீ வந்து கை அப்படியே மடக்கி வச்சிருக்க? எதுடா இது? சரி உன்னோடது கூட பார்க்கலாம். சரி என்னடா இது? அச்சு பல்லே தெரியாம தானடா இருந்தா. ஏன்டா சொத்த பல்லெல்லாம் வரைஞ்சி வச்சிருக்கிற? வளையல், பாசி என்னடா? என்னடா காதுல இருந்தே பாசி வருதா? கம்மல் தொங்கவே இல்லை, கம்மல் தொங்குற மாதிரி போட்டிருக்கிறேன். இது சரி, இது இது வேற ஒண்ணு. இது என்னடா இது? அது தப்பாயிருச்சு. கால் என்னடா இப்படியே? இவன் காலை பாருப்பா எப்படி வரைஞ்சி வச்சிருக்கிறான்னு. என்னோட பாதி உடம்பு மட்டும்
என்னோட பேப்பர் அந்த போட்டு ஏ பேரு வந்து அழகா பிரக்யா ஹார்டின் பட்டு அழகா இருக்குது. ஆனா இங்க பாரு தலை இப்படி வந்துருச்சு பரட்டையாட்ட. மூக்கு போட சொன்னா முக்கோணத்தை போட்டு வச்சுக்கிறா. கம்மல், வாய், கழுத்து, ஓ கை, இது கை இங்கே சின்ன கையா. ஒரே இடத்துல உட்காந்து 3 பேர்த்த வரைஞ்சாச்சு. எப்படிரா எல்லாம் எப்படி வரைகிறீங்க? பரவாயில்ல, ரொம்ப மோசமானலாம் ஒன்றும் சொல்ல முடியாது. நீ வேணுக்குன்னே தானே போனா இப்படி வரைஞ்ச, எனக்கு தெரியும். ஆமா சரி. ஏய் இங்க உட்காருங்க, நான் ஒரு விஷயம் சொல்றேன். இப்போ எதுக்கு நம்ம இந்த டிராயிங் காம்படிஷன்லாம் வச்சோம் அப்படின்னா, அதாவது இந்த லீவ்ல எப்பவும் ஃபோனு டிவி இதவே பார்த்துட்டு இருக்காம இந்த மாதிரி வரையும் போது நாளைக்கு உங்களுக்கு ஏதாவது ஒரு காம்படிஷன் வைக்கிறாங்க, இல்லை ஸ்கூல் ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்ம வரையலாம். ஓகேவா? கிண்டல் இல்லை, சீரியஸாக சொல்கிறேன். சரியா? அதுக்கான ஒரு ப்ராக்டிஸ் தான் இது. இப்போ நீங்கள் என்னென்ன பார்க்கணும்னு தெரிஞ்சா, கண்ணை பார்க்கணும், மூக்கை பார்க்கணும், காது, கம்மல், என்ன ஒரு ஆளை பார்த்தா எப்படி வரையணும், எப்படி பார்க்கணும்னு தெரிஞ்சிச்சுல, அதுக்கான ஒரு ப்ராக்டிஸ் தான். புரிஞ்சுதா? ஒரு ப்ராக்டிஸ் தான். நீங்கள் இந்த டிராயிங்லே யார் அழகாக வரைஞ்சாங்கன்னு கமெண்ட் பண்ணிடுங்க. சரியா? உங்கள் கமெண்ட்டை நாங்கள் 4 பேருமே வாட்ச் பண்ணிட்டு இருப்போம், யார் கமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ என்ன பண்ணாலும் ராகேஷ் மட்டும் யாருமே சப்போர்ட் பண்ண போறது. ராகேஷ் சப்போர்ட் பண்றதாமா. நீங்க என்ன பண்றீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நோட்டிபிகேஷன் பெல்ல கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை கொடுங்க. அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேவா? மறந்துடாதீங்க. அப்பதான் நிறைய வீடியோஸ்லாம் உங்களுக்கு அடிக்கடி, நிறைய குழந்தைங்க ஏன் வீடியோஸே போடுறதில்ல அப்படின்னு சொல்லி இப்போ குரூப் ஃபீல்டு போனப்பெல்லாம் கேட்டுட்டே இருந்தாங்க. நிறைய பேர்த்துக்கு வரதே இல்லை. நீங்களாம் ராகேஷை ரொம்ப மிஸ் பண்ணுவீங்க, போனா, ராகேஷ், அச்சு எல்லாத்தையும். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை கொடுத்துருங்க. இவன் என்னமோ பண்ணி வச்சுட்டா இவனை மண்டை பொழந்துடுறேன் நான். சரியா? நீங்கள் வந்து மறக்காமல் யார் அழகாக வரைஞ்சாங்கன்னு மார்க்கோட போட்டு அனுப்பிச்சுடுங்க. போனாக்கு எத்தனை மார்க்கு, அபிக்கு எத்தனை மார்க்கு, ராகேஷ்க்கு, அச்சுக்கு எத்தனை மார்க் அப்படின்னு சொல்லி மார்க்கோட போட்டு அனுப்பிச்சுடுங்க. மறந்துடாதீங்க. டாடா, பாய்.